அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு இனிய காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான பதிலை என்னுடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடுத்திருந்த பதிவிலே மாந்திரிகம், ஏவல் பில்லி சூனியம் ஆகியவை எல்லாம் உண்மைதான். இவற்றை மனத்தின் தரத்தை கொண்டு சிலர் நடத்தி மற்றவர்களுக்கு துன்பத்தையும் தந்து விடுகிறார்கள், நல்லவற்றையும் தருகிறார்கள் என்பதை பற்றி பேசியிருந்தோம். இவையெல்லாம் சாத்தியம்தானா? என்னால் இதை செய்ய முடியுமா? எனக்கு கற்றுக் கொடுப்பீர்களா என்று சிலர் மின்னஞ்சலிலே கேட்கிறார்கள். நான் செய்வதில்லை, கற்றுக் கொடுப்பதும் இல்லை என்பதை இங்கே நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. பொதுவாக மனதின் தரத்தை பற்றி நாம் சரியாக புரிந்திருந்தோம் என்றால் இந்த வகையான குழப்பங்களுக்கு நிச்சயமான விடை நம்மிலிருந்தே கிடைத்துவிடும். மனம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. இந்த மனதை பற்றியதான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்த வண்ணமாகவே இருக்கின்றன. மனம் எல்லா காலங்களிலும் நம்மை குழப்பத்திலேயே ஆழ்த்தி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சித்தர்கள் சொல்லும் போது மனதை 4 கூறுகளாக பிரிக்கிறார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆக. இந்த அகங்காரம் என்கிற மனம் வெளியிலே வந்து புலன்கள் வழியாக சஞ்சரிக்கும் போதுதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. எனவே இந்த அகங்காரம் என்பதை பிரம்மா என்று ஞானபிதா வர்ணித்தார்கள். மனம் 4 பிரிவாக பிரித்திருப்பதால் ஏதோ 4 மனங்கள் இருக்கின்றன என்று கருதிவிட வேண்டாம். ஒரே மனம்தான் 4 விதமாக செயல்படுகிறது. சாதாரணமாக இதை சொல்வதாக இருந்தால் புறமனம், நடுமனம், அடிமனம், ஆழ்மனம் என்று இதை பிரித்து பார்க்கலாம். ஆழ்மனம் என்பது எந்த விடயங்களை கொண்டு போய் நாம் பதிவு செய்கிறோமோ அந்த விடயங்களை அப்படியே வைத்திருந்து செயல்படுத்தக்கூடிய கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. புறமனம் என்பது பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, சுவைப்பது, இப்படியான புலன்கள் வழியாக நடக்கக்கூடிய காரியங்கள் மூலமாக விஷயங்களை உற்பத்தி செய்கிறது. நடுமனம் என்பது புத்தி என்கிற நிலையிலே இருந்து ஆராய்ந்து பார்க்கிறது. ஏற்கனவே மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை கொண்டு இப்போது பார்க்கக்கூடிய காட்சிகளை ஒப்பீடு செய்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியத்தை இந்த புத்தி என்கிற நடுமனம் செய்கிறது. அடிமனம் என்பது சித்தம் என்றாகிறது. இது உண்மை பொய் எது என்பதை பற்றி தெளிவான புரிதலை தருகிறது. ஆழ்மனதிலே இவை எவையுமே நடப்பதில்லை. குழப்பமாக இருக்கிறதா? வெளிப்படையாக மெல்ல மெல்ல புரியும்படியாக எடுத்துச் சொல்லுகிறேன். ஒரு காட்சியை காண்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஒரு மலரை பார்க்கிறீர்கள். இந்த மலர் என்ன மலர், இந்த மலரின் நிறம் என்ன என்பதை பற்றியெல்லாம் புத்தியும் மனமும் ஒன்றுக்கொன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. அப்போது ஞானம் என்று அழைக்கப்படக்கூடிய சித்தம் என்கிற மனத்தின் கூறு ஏற்கனவே ஆழ்மனத்திலே இருக்கக்கூடிய பதிவுகளை வெளியே கொண்டு வந்து ஒப்பீடு செய்து பார்த்து, இது நீ ஏற்கனவே பார்த்த மலர்தான், இந்த மலர் தாமரை, இந்த மலர் ரோஜா, இந்த மலர் அல்லி என்பதாக பிரித்து காட்டுகிறது. இப்போது இந்த 3 மனங்களும் வேலை செய்கின்றன. ஏற்கனவே பார்த்த அந்த மலர்கள் குறித்தான முழுமையான தரவுகள் ஆழ்மனதிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை பற்றியதான கேள்வியை மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய புத்தி என்பது கேட்கும் போது, சித்தம் என்கிற ஞானம் என்கிற பகுதி ஆழ்மனத்தில் இருக்கும் பதிவுகளை கொண்டு வந்து ஆராய்ந்து பார்த்து இதுதான் தகவல் என்பதை புத்திக்கு சொல்லுகிறது. புத்தி அகங்காரத்துக்கு சொல்லுகிறது. அகங்காரம் மனத்தோடு இணைந்து இது என்ன மலர்தான் என்பதை சொல்லுகிறது. இதை வார்த்தைகளால் சொல்வதற்கு இத்தனை காலம் இருக்கிறதே அல்லாது மிக மிக நுண்ணியமான நேரத்திற்குள்ளாகவே இவை நடந்து விடுகின்றன. புறமனதிலே ஏற்படக்கூடிய பலவிதமான அனுபவங்கள் புத்தி மற்றும் சித்தத்தின் உதவியோடு தேவையானவையெல்லாம் சேகரிக்கப்பட்டு ஆழ்மனதிலே கொண்டு போய் பதிவு செய்யப்படுகின்றன. ஆழ்மனம் என்பது பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டுமே.
ஆனால் புறமனத்தை காட்டிலும் ஆழ்மனது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஆழ்மனம் என்பது சகலவிதமான காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்க வல்லது. பேருந்திலே பயணம் செய்கிறோம். சிலருக்கு பேருந்து பயணத்தின் போது குமட்டல் வாந்தி வந்து விடுவது வாடிக்கை. சிலருக்கு வாந்தி வராது பேருந்து பயணத்திலே, ஆனால் யாராவது வாந்தி எடுப்பதை பார்த்தால் இவருக்கும் வந்துவிடும். உடனே இவருடைய மனதிலே ஒரு விஷயம் பதிவு செய்து வைக்கப்படுகிறது. பேருந்து பயணத்திலே எனக்கு வாந்தி வராது, ஆனால் யாராவது வாந்தி எடுப்பதை பார்த்தால் எனக்கு வாந்தி வந்துவிடும் என்கிற விடயத்தை ஆழ்மனதிலே கொண்டு போய் பதிய வைத்து விடுகிறார். இது காரணமாக யாராவது எப்போதாவது வாந்தி எடுப்பதை பார்த்தால் இவருக்கும் குமட்டலும் வாந்தியும் வந்து விடுகிறது. இது ஆழ்மனதிலே வைக்கப்பட்ட பதிவு. ஆழ்மனது யாராவது வாந்தி எடுத்தால் நீயும் வாந்தி எடு என்கிற விடயத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது. திரகாத்திரமான ஒருவர் இருக்கிறார். பேருந்து பயணம், தொடர்வண்டி பயணம், விமான பயணம், கப்பல் பயணம் என்று எந்த பயணமாக இருந்தாலும் இவருக்கு எல்லாமே ஆனந்தமாக இருக்கும். இவருக்கு எப்போதுமே வாந்தி வராது. அப்படிப்பட்ட ஒருவரிடத்திலே ஒருவர் சென்று, நீங்கள் பேருந்திலே பயணிக்கிறீர்களே, உங்களுக்கு வாந்தி வராதா என்று கேட்டால் அவர் சிரிப்பார். எனக்கு வராது என்று சொல்லுவார். காரணம், அவருடைய ஆழ்மனதிலே எந்த பயணத்திலும் எனக்கு வாந்தி வராது என்கிற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாந்தி எடுப்பதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவருடைய ஆழ்மனம் அதை நிராகரித்து விடுகிறது. அது காரணமாக அது நடப்பதில்லை. நீங்கள் எந்த விஷயத்தை எல்லாம் ஆழ்மனதிலே கொண்டு போய் பதிவு வைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தான் நடைமுறைக்கு வரும். ஆழ்மனதிற்கான பதிவுகளை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அடிமனம் செய்கிறது. அதாவது சித்தம் என்கிற பகுதி செய்கிறது. அகங்காரம் என்கிற மனம் பார்க்கிறது, கேட்கிறது. புத்தி என்கிற மனம் இந்த இரண்டையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கிறது. இது ஒரு தகவலை உருவாக்குகிறது. இந்த தகவல் அடிமனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அடிமனம் இதை பார்த்து இது வேண்டும் வேண்டாம் என்பதை முடிவு செய்து ஆழ்மனத்திலே கொண்டு போய் பதிவு செய்து வைக்கிறது. இப்படித்தான் நம்முடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய நெடிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆழ்மனத்தை பற்றியதான புரிதல் என்பது மிக மிக அவசியமாகிறது. நம்முடைய ஆழ்மனதிலே ஒரு பதிவு இருக்கிறது. வெயிலிலே சென்றால் எனக்கு மயக்கம் வந்துவிடும் என்று நீங்கள் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த பதிவு ஆழ்மனத்திலே பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் எப்போதெல்லாம் வெயிலிலே செல்லுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மயக்கம் வந்துவிடும். இது மிகவும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஆழ்மனதிலே விடயங்களை பதிவு செய்யக்கூடிய காரியத்தை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கும் அந்த பொருட்கள் குறித்தான பலவிதமான ஆசைகளை தூண்டுவதுமான விடயங்களை படக்காட்சிகள் வாயிலாக, செய்திகள் வாயிலாக, ஒலிகள் வாயிலாக உங்கள் ஆழ்மனத்திலே பதிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் விரும்பாவிட்டாலும் கூட இந்த செய்திகள் உங்கள் ஆழ்மனத்திலே பதிவு செய்யப்படுகின்றன. அது காரணமாக ஒருவருடைய ஆழ்மனத்திலே ஒரு விடயம் பதிந்து விடுகிறது. நாம் மிகப்பெரிய மாளிகை கட்ட வேண்டும், மிகப்பெரிய மகிழுந்து வாங்க வேண்டும், நிறைய ஆடம்பரமான ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் மனதிலே பதிவு செய்து கொள்கிறார். அதன்படியே அவருடைய ஆழ்மனம் நிறைவேற்றக்கூடிய காரியத்தை செய்கிறது. மகிழுந்து வாங்குவதற்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. மாளிகை கட்டுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. இவை எல்லாமே திறம்பட நடக்கின்றன. உங்கள் ஆழ்மனதிலே நீங்கள் செய்யக்கூடிய பதிவுகள் அனைத்தும் அப்படியே பிரதிபலித்து உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்றன. இவை எப்படி நடக்கின்றன என்று பார்த்தால், ஒரு ஆன்மாவுக்கும் மற்றொரு ஆன்மாவுக்கும் இடையிலே ஒரு கண்ணுக்கு தெரியாத தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பை கொண்டே ஆன்மாக்கள் சஞ்சரிக்கின்றன. உதாரணத்திற்கு, நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருப்போம். எதேச்சியாக அவர் எதிரே வருவார். ஐயா, என்ன அதிசயம், இப்போதுதான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன், இதோ நீங்கள் எதிரிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறோம். இது இரண்டு ஆன்மாக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பொறுத்து அமைகிறது. வேறு பாதையிலே செல்ல வேண்டிய அவர் தன்னையும் அறியாமல் பாதையை மாற்றி சந்திக்க வேண்டிய நபர், விரும்பக்கூடிய நபருடைய பாதைக்கு நேராக வந்து சேருகிறார். இது எதேச்சியாக நடந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. இவர் அவரை சந்திக்க விரும்புகிறார். அவருடைய இரண்டு மனங்களுக்கு இடையிலேயான ஆன்ம தொடர்பு என்பது அவருக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அவரையும் அறியாமல் இவரை சந்திக்கும்படியான சூழலுக்கான பாதையிலே அவரை இட்டு வருகிறது. இது ஆழ்மனம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய சம்பவம். ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்மனதற்கு புதிதாக ஒன்றை உருவாக்குவதோ ஆராய்ந்து பார்ப்பதுமான காரியங்களோ நடக்காது. ஆழ்மனம் கொடுத்த வேலையை மட்டும் அப்படியே செய்யும்.
ஆழ்மனதிலே நீங்கள் எதை பதிய வைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும். ஆனால் ஆழ்மனதிலே புதிய விடயங்களை மாற்றி அமைத்து அதை சீராய்வு செய்யக்கூடிய நிலைகள் இல்லை. சீராய்வு செய்வது என்பது அடிமனம் என்கிற சித்தம் என்கிற பகுதியிலே இருக்கிறது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தெரிந்தோ தெரியாமலோ எந்த காரணத்தை கொண்டும் எதிர்மறையான விடயங்களை ஆழ்மனத்திற்கு அனுப்பக்கூடிய காரியத்தை செய்துவிடக் கூடாது. உறுதியான திடமான மனம் கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய ஆழ்மனம் இயக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான தரவுகளை திரட்டி கொடுப்பதற்கு அகங்காரம், புத்தி, சித்தம் என்கிற மனத்தின் இந்த கூறுகள் சீராக செயல்பட்டிருக்க வேண்டும். மனம் என்பது வெறும் சாட்சியாக மாத்திரமே இருக்கிறது. மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உட்பிரிவுகள் தான் இவற்றை எல்லாம் செய்கின்றன. அப்படி என்றால் மனம் என்பது என்ன? மனம் என்பது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது. இந்த ஆன்மாவோடு பட்டிருக்கக்கூடிய சம்பந்தம் என்பது இதற்கு முன்பு நாம் எடுத்திருந்த அத்தனை பிறவிகள் குறித்தான விடயங்களையும் நமக்கு கொடுக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னே ஒருவர் ஒரு காரியத்தை செய்திருந்தால் அந்த காரியம் குறித்தான தரவுகள் அவருடைய ஆழ்மனதிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதை மீட்டமைத்து அவரால் பார்க்க முடியும். இந்த 30 ஆண்டு காலமும் அந்த எண்ணம் பற்றியதான நினைவுகள் எதுவுமே அவருக்கு இல்லாமல் இருந்தது. அதற்கான சூழல் வரும்போது அது அப்படி ஏற்பட்டதாக இருக்கிறது. உறங்க செல்லுகிறோம். காலையிலே வெகு சீக்கிரமாக எழுந்திருந்து சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய ஆழ்மனதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இருந்தாலும் கூட 5 மணிக்கு எழுந்திருக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற நோக்கத்திற்காக உங்களுடைய கைபேசியிலோ அல்லது கடிகாரத்திலோ காலையிலே இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒலி அளவை உருவாக்கி பதிவு செய்து வைக்கிறீர்கள். அலாம் செட்டிங். இதை செய்யும் போது அந்த 5 மணிக்கு அந்த கடிகாரம் ஒலி எழுப்புகிறது. நாம் எழுந்து காரியங்களை செய்கிறோம். இதிலே சரியாக நீங்கள் ஆழ்ந்து பார்த்தால் ஒரு ரகசியம் தெரிய வரும். கைபேசியிலோ கடிகாரத்திலோ நாம் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிற அலாம் செட்டிங் செய்து வைத்திருந்தாலும் கூட அந்த ஓசை எழும்புவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே நமக்கு விழிப்பு ஏற்பட்டு விடுகிறது. 5 மணிக்கு என்றால் 4:45 விழிப்பு வந்து விடுகிறது. நாம் எழுந்து நடமாடிக் கொண்டிருக்கும் போது கடிகாரம் ஓசை எழுப்புகிறது. இது பலருடைய அனுபவத்தில் இருந்திருக்கக்கூடும். ஆழ்மனதிலே நீங்கள் எதை பதிவு செய்கிறீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய காரியத்தை ஆழ்மனம் செய்து விடுகிறது. இதுபோல்தான் நோய்கள் பற்றியதான தகவல்கள் சமுதாயத்திலே பரப்பவிடப்படுகின்றன. இப்படி ஒரு கொடிய நோய் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நோய் பாதித்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். இந்த நோய்க்கு மருத்துவமே கிடையாது. அல்லது இந்த நோய் பாதித்தால் நீங்கள் மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு மூச்சுத்திணறல் வரும், மயக்கம் வரும், ஆயாசம் வரும், மாரடைப்பு வரும் என்றெல்லாம் சொல்லி திரும்ப 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 ஒரு விடயத்தை சொல்லி 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 மனிதர்களின் ஆழ்மனத்திற்கு அந்த தகவலை கடத்தி விடுகிறார்கள். கைதேர்ந்த கார்ப்பரேட் கைக்கூலிகள். இது காரணமாக இந்த சமுதாயம் இழந்தது ஏராளம் ஏராளம். திடமான மனம் கொண்டவரை இது எதுவுமே செய்வதில்லை. சமீபத்திலே ஒரு நண்பரை சந்தித்த போது ஒரு தகவலை சொன்னார். மது அருந்தியவர்களுக்கு சமீபத்தில் வந்திருந்த கொடிய நோய் தொற்று என்பது பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்கவில்லையாமே என்று என்னிடத்திலே கேட்டார். இது அபத்தமான வாதம். அவருடைய மனத்திலே நான் மது அருந்துகிறேன், எல்லா கிருமிகளையும் நான் அருந்தக்கூடிய மது கொன்றுவிடும் என்று பதிவு செய்து வைத்திருந்திருப்பார். அவர் தப்பித்திருக்கக்கூடும். ஆனால் மது அருந்தியவருடைய உடல் உள்பொறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவருக்கு இந்த ஆழ்மன பதிவு இல்லாமல் இருந்திருந்தால் அவரும் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்போது நோய் உறுதலோ அல்லது நோயிலிருந்து நிவாரணம் பெறுதல் ஆகியவையோ இவையெல்லாம் ஆழ்மனத்தை பொறுத்தே அமைகின்றன. எனவே ஆழ்மனத்திலே நாம் எதை கொண்டு போய் பதிவு வைக்கிறோமோ அது நிச்சயமாக அப்படியே நடந்தே தீரும். அது எப்படி நடக்கிறது, எப்படி மற்றவர்கள் இயக்குகிறது என்றால், நாம் முன்பு சொல்லியதை போல ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் ஒரு தொடர்பு இருக்கிறது. எல்லா ஆன்மாக்களும் சங்கிலி பின்னலால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இங்கிருந்து நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஆழ்மனத்தின் சக்தியால் மற்றொரு உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவின் ஆழ்மனத்திற்கு கடத்தப்படுகிறது. இது சுலபமாக நடந்து விடுகிறது. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் மனு தத்துவம் என்கிற மருத்துவக்கலை உயர்வாக வளர்ந்தது. ஹிப்னாடிசம், மெஸ்மரிசம் என்று சொல்லக்கூடிய கலைகள் எல்லாம் வளர்ந்தன. தூரத்தில் இருந்தபடியே ஒருவருக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய டெலிதெரப்பி என்பதும் நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆழ்மனதிலே நீங்கள் எதை கொண்டு போய் பதிய வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கையின் நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன. ஒரு காரியத்தை ஒருவர் செய்வதற்காக தொடங்குகிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியம் குறித்தான பலவிதமான தரவுகளை அவர் திரட்டுகிறார்.
எப்படி தொடங்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், அதன் பிறகு இதன் பயன் என்னவாக இருக்கும், இதற்கு நாம் என்ன எல்லாம் துணை காரியங்கள் செய்ய வேண்டும், யாரையெல்லாம் துணைக்கு அழைக்க வேண்டும் என்கிற திட்டமிடுதலை அவர் முழுமையாக செய்கிறார். திட்டமிடுதலை எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் செய்து முடித்து விட்டால் அவர் திட்டமிட்டபடியே அந்த காரியத்தை அப்படியே முழுமையாக செய்து முடித்து விடுகிறார். இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த திட்டமிடுதலின் போது அருகிலே இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருவர் இந்த காரியத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் வருமாம், எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் அது ஆழ்மனதில் பதிய வைக்கப்படும். சரியாக அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தொந்தரவு அங்கே வந்தே தீருகிறது. இது எப்படி ஏற்பட்டது? மனிதர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குள்ளே தவறான விடயங்களும் பரிமாறப்பட்டால் அது ஆழ்மனதிலே பதிய வைக்கப்படுகிறது. ஆழ்மனம் நீங்கள் எதை சொன்னீர்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து முடித்து விடுகிறது. மனதில் குற்றம் ஏதுமே இல்லை. ஒரு காரியத்தை செய்யும் போது எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? இந்த காரியத்தை முழுமையாக செய்து முடிப்போம் என்று நினைக்க வேண்டும். இதற்கு முன்னே செய்தவர்கள் தோற்று போனார்கள், பலமுறை பலர் தோற்றிருக்கிறார்கள், எனவே நீங்களும் தோற்று போவீர்கள் என்கிற விடயங்களை எல்லாம் காதிலே போட்டுக்கொண்டால் உங்கள் ஆழ்மனம் ஒருவேளை நமக்கு தோல்வி வந்துவிடுமோ என்று அச்சம் கொள்கிறது. அது காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட தொடங்குகின்றன. இவற்றுக்கெல்லாம் எது காரணம் என்று பார்த்தால் உங்களுடைய புறமனம் உருவாக்கிய தகவல்கள் எந்த விகிதாச்சாரத்திலே ஆழ்மனதிலே கொண்டு போய் பதிவு செய்யப்பட்டதோ அதற்கேற்றபடியாக காரியங்கள் நடந்தன என்பதையே இவை குறிக்கின்றன. இப்போது தொடக்கத்திலே சொன்ன விடயத்திற்கு வருவோம். மாந்திரிகர் ஒருவர் தன்னுடைய மனத்தின் தரத்தால் ஒரு விடயத்தை செய்கிறார். அவருடைய ஆழ்மனத்திலே கொண்டு போய் ஒரு தகவலை செய்து, நான் மாந்திரிகன், நான் உருவாக்கக்கூடிய இந்த மந்திர கட்டு நான் யாரை சொல்லுகிறேனோ அந்த நபரை தாக்கியே தீரும், அவர் நிச்சயம் பாதிக்கப்பட்டே தீர்வார் என்று ஆழ்மனதிலே ஒரு விடயத்தை பதிவு செய்து அதை வேகமாக செயல்படுத்தவும் தொடங்குகிறார். ஆன்மாக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகள் வழியாக இவர் ஆழ்மனத்திலே இருந்து வெளிப்படுத்திய அந்த விடயங்கள் வேகமாக சென்று எவரை தாக்க வேண்டுமோ அவருடைய ஆழ்மனத்திற்குள்ளே பாதக விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்களுக்கு எதிரே பேய்கள், பிசாசுகள் போன்ற ராட்சச உருவங்கள் நடமாடுவதை அந்த நபர் பார்ப்பார். உடலிலே வலி ஏற்படுவதாக உணர்வார். பலவிதமான துன்பங்களை சந்திப்பார். இவற்றையெல்லாம் ஒரு மனதிலிருந்து மற்றொரு மனத்திற்கு கடத்தப்பட்ட தகவல்கள், தரவுகள் வாயிலாக செயல்படுத்தப்படுகின்றன. இதுதான் மாந்திரீகம். இவர் திடமான மனம் கொண்டவராக இருந்தால் மாந்திரிகரால் இவரை எதுவுமே செய்ய முடியாது. சரி, இந்த விடயங்களுக்குள்ளே மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தையும் சேர்த்து பார்த்து விட்டால் பொருத்தமாக இருக்கும். ஒரு உத்தம சத்குருவை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர், ஒரு நல்ல வலுவான குலதெய்வத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய ஆழ்மனதிலே ஒரு விடயத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். என்னுடைய குரு வலிமையானவர், எனக்கு எல்லா காலங்களிலும் என்னுடைய குரு பாதுகாப்பாக இருப்பார். உடலால், மனதால், சுற்றுச்சூழலால் எல்லாவற்றிலும் என்னுடைய குருவின் பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, நான் நிம்மதியானவன் என்று ஆழ்மனதிலே பதிவு செய்து வைத்துக் கொடுக்கிறார். அப்பொழுது எவராலும் அவருக்கு எந்த விதமான தீமையும் செய்ய முடியாது. காரணம் யாதென்றால் அவருடைய ஆழ்மனம் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்கிற தகவலை பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு வலுவான குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒருவர் என்னுடைய குலதெய்வம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று நம்புகிறார். அவருக்கு யாராலும் எந்த விதமான தீமையும் செய்ய முடியவில்லை. அவர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறார், பாதுகாப்பாகவும் இருக்கிறார். அதே குலதெய்வத்தை வழிபடக்கூடிய அவர் குடும்பத்தை சார்ந்த மற்றொருவர் துன்பத்தை சந்திக்கிறார். இங்கே குழப்பம் வருகிறது. இவரை காப்பாற்றியவருடைய குலதெய்வம் அவரை ஏன் காப்பாற்றவில்லை? காரணம், இவர் நம்பிக்கையிலே ஆழ்மனதிலே என்னை தெய்வம் காப்பாற்றும், நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நம்பினார். மற்றவரோ இதை நம்பாமல் இருந்தார். அது காரணமாக அவர் பாதிக்கப்பட்டார், இவர் பாதிக்கப்படவில்லை. இப்போது குலதெய்வமோ குருவோ எதுவாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் என்று உங்கள் ஆழ்மனதிலே நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றியது, அல்லாது குலதெய்வமோ அல்லது குருவோ உங்களை காப்பாற்றவில்லை. குருவை குறைத்துச் சொல்வதாக இதற்கு பொருள் இல்லை. இதன் பொருள் வேறு. இங்கே நாம் சொல்லக்கூடிய குரு என்பது உங்களுடைய மனதை, அடங்கிய மனமே சத்குரு என்று நாம் சொல்லியதை போல உங்களுடைய மனம் குருவாக இருந்து இவற்றையெல்லாம் பராமரிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி நமக்கு ஞான குருவாக வந்து ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகானுபாவர்கள் எதிர்மறையான விடயங்களை ஒருவர் உங்களுடைய ஆழ்மனத்திற்கு கடத்தினாலும் கூட அவற்றை துண்டித்து தூள் தூளாக நொறுக்கி உங்களுக்கு எந்த பாதக விடயமும் இல்லாத வகையிலே நீங்கள் விரும்பி இருக்காவிட்டாலும் கூட உங்களை காப்பாற்றக்கூடிய காரியத்தை செய்து விடுவார்கள். இதுதான் சத்குருமார்கள், ஞான குருமார்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய புண்ணியமான ஒரு நிலையாக இருக்கிறது. இது காரணமாகவே ஒரு நல்ல குருவை சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம்.
மனதை பற்றியதான புரிதலை வளர்த்துக்கொள்ள நிச்சயமாக நீங்கள் நிம்மதி கொண்டவர்களாக மாறுவீர்கள். எண்ணங்களை கவனமாக கையாளுங்கள். ஆழ்மனத்திற்கு அது சென்று விடாதபடியாக எச்சரிக்கையாக அதை கையாள பழகுங்கள். எதிர்மறையாக எவர் பேசினாலும் அதை காதிலே இருந்து மனத்திற்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய காரியத்தை பார்க்காதீர்கள். இவர் நம்மை ஏமாற்ற பார்க்கிறார், இவர் சொல்லுவதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மனமே நான் சொல்லுவதை கேள், நீ திடமாக இரு என்று சொல்லுங்கள். இது காரணமாகவே நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை தினசரியும் உச்சரிக்கும்படியாக நம்முடைய முன்னோர்கள் பழக்கினார்கள். நல்ல விடயங்களையே சொல்லி, நல்ல விடயங்களையே பேசி, நல்ல விடயங்களையே செய்து, நல்லவற்றையே ஆழ்மனதிலே பதிவு செய்து வைத்தார்கள். இதை புரிந்து கொண்டு விட்டால் இப்போதும் எப்போதும் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக, சுபிட்சமாக, மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆழ்மனதை புரிந்து கொள்ளுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.